வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட ஐஎம் விசாகப்பட்டினமோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஎம் வைசாக் இன்டர்வியூ வந்து எனக்கு இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச உடனே அப்படியே அந்த கையோடு இந்த வீடியோவை எடுத்துருவோம். ஸோ தட் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 o'clock பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. ஸோ 2 to 5:30 வரைக்கும் என்னோடய டைம் இருந்துச்சு. நான் வந்து 7th மெம்பர் என்னோடய லிஸ்ட்டில், இன்டர்வியூ லிஸ்ட்டில். ஸோ 7th மெம்பர்னாலே எனக்கு தெரியும் ஆவரேஜாக ஒரு இன்டர்வியூ வந்து 20 minutes தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 4 o'clock போல் தான் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணேன். கரெக்டாக ஒரு 3:50க்கு வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க இன்டர்வியூக்கு. ஸோ இது வந்து நல்லா ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மார்னிங்கே வந்து 2 o'clockே வந்து என்னென்னா ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் காட்டுங்க ஏதாச்சும் அப்படின்னா. ஸோ நான் ஆதார் கார்டு காட்டினோடனே அவர் தான் அந்த சீரியல் நம்பர் வந்து நீங்கள் 7th person அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு 4 o'clock இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது 3:50க்கே அவர் வந்து திருப்பி கனெக்ட் பண்ணி எனக்கு வந்து இன்னொரு வெயிட்டிங் ரூமில் வந்து ஆட் பண்ணார். ஸோ நீங்கள் 10 minutes வெயிட் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு, முடிஞ்சோடனே நீங்கள் இன்டர்வியூ ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு. ஏன்னா மிச்ச ஆன்லைன் இன்டர்வியூவில் வந்து அப்படி இல்லை. மார்னிங் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த டைமிங்கில் இதான் அவங்க நம்பர் அப்படின்ட்டு. டக்குன்னு அந்த இடத்துல பாப்அப் ஆகும். டக்குன்னு 2 பேனலிஸ்ட் வந்து சடன் கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேனிக் இல்லாமல் அந்த ஹோஸ்ட்டே வந்து அடுத்து நீ தான்ப்பா, இன்னும் ஒரு 5 to 10 minutes இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும், ஸோ அதுக்குள்ளே நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆன பிறகு வந்து 2 பேனலிஸ்ட் இருந்தாங்க, ஒரு மேல் அண்ட் ஃபீமேலு. 2 பேரும் அபோவ் 50+ அந்த ஏஜில் தான் இருந்தாங்க. ஸோ அது அஸ் யூஷுவல் அவங்க என்ன கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ தான் சொல்ல சொன்னாங்க. ஸோ என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ சொன்னேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோவில் மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் ரிலேட்டடாக தான் நிறையா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கேட் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் கேட் பற்றி நிறையா வீடியோஸ் போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். சொல்லி முடித்த பிறகு வந்து அந்த மெயில் வந்து கேட்டாங்க, நீ இந்த வீடியோ ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணலையே, இந்த இன்டர்வியூவெல்லாம் வந்து ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்து போடலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் அந்த ஜூம் செஷன் நடக்கும்ல, அதே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நீ என்ன யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சார் இல்லை சார், அதெல்லாம் அகெயின்ஸ்ட் லா சார், நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியா, ஓகே அப்படின்ட்டாங்க. அது அந்த சார் கேட்ட முடிச்சா அப்புறம் அந்த மேம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நீ வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்க, எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 year MBA ப்ரோக்ராம் வந்து இங்கே நீ வந்து படிக்கணும், நீ வந்து ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே வந்து எப்படி படிப்ப, இதுக்கு வந்து உன்னோட மைண்ட் செட் எல்லாமே செட் ஆகுமா, கிளாஸ் ரூமுக்கு நீ வந்து 4 walls என்விரான்மெண்ட்டுக்கு நீ எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக நானே வந்து இப்போது டீச்சிங் தான், நம்ம ஃப்ரீலான்சிங் டீச்சிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து லாஸ்ட்டு 4 to 5 months வந்து கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டுக்கு பயங்கரமாக செட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, நீ வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 400 rupees தான் ட்ராவல் பண்ணியிருக்க, அது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி வாலண்டியரிங் பண்ணேன். அப்புறம் கவுச் சர்ஃபிங் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீ ஸ்டேலாம் வாங்கினேன் அப்படின்னோடனே அவங்க வந்து அப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்மூத்தான கான்வர்சேஷனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற, MBA 2 years முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி மேக் மை ட்ரிப், GoIBibo, Booking.com இந்த மாதிரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் நான் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஐஎம் காஷிப்பூர், சிறுமோயிலெலாம் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் கோர்ஸே இருக்குது, நீ அதை எடுத்து படிக்கலாம்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை மேம், அது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கா, ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் என்னோடய சீனியர்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் ரிலேட்டடாக கோர்ஸ் பண்ணலான்னா என்ன பண்ணலான்னு சொல்லாமல் அவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராவல் அண்ட் டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நோய்டாவில் ஒரு கேம்பஸ் இருக்குது, அதுதான் இந்தியாவிலேயே பெஸ்ட் காலேஜ் டு டூ ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னாங்க. ஸோ நான் அங்கே வந்து படிக்கலாம்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க வந்து இந்த நீ வந்து ஒரே தான் டூரிசம்லேயே தான் நீ இருக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் எடு, அப்படி இல்லை நீ வந்து மல்டிபிள் டொமைனுக்கு நீ வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா நீ ஜென்ரல் MBA பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதை கேட்ட பிறகு நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம ஜென்ரல் MBA பண்ணிக்கலாம், ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் எங்கே எப்படி நம்ம ஸ்கில் செட் வச்சு ஸ்விட்ச் பண்ணணுமோ அப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னேன். அது சொன்னோடனே அப்போ நீ இன்னுமே வந்து எனக்கு நீ இன்னுமே ஒரு கோல் அந்த மாதிரி செட் பண்ணலையா, ஃப்யூச்சர்லேயே ஸ்விட்ச் பண்ணுவேன் அப்படின்னா. இல்லை மேம், நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5 years வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியில் தான் எதாவது பண்ணணுன்னு ஆசை,
அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏதாவது டொமைனில் ஸ்விட்ச் பண்ணணும், நான் ஸ்விட்ச் பண்ணிப்பேன், அதுக்கு இந்த ஜென்ரல் எம்பிஏ யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் வந்து அவன் வைசாக் நீ ஆல்ரெடி வந்திருக்கேன்னு கேட்டார். வந்திருக்கேன் சார் அப்படின்னா, நீ எங்கெங்கே ஸ்டே பண்ண, எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்த வைசாகில் அப்படின்னு கேட்டாங்க. அது சொன்னேன். அப்புறம் எங்கே தங்கினேங்க கேட்காம நான் அந்த மாதிரி இந்த கவுச் சர்ஃபிங்கை யூஸ் பண்ணி தான் நான் 3 days ஃப்ரீயாக ஸ்டே பண்ணினோடனே அவங்க அப்படியா, அப்போ நீ வந்து காலேஜ் ஃபீஸே கட்ட தேவையில்லை, காலேஜ் ஃபீஸில் ஹாஸ்டல் ஃபீஸே நீ வந்து பே பண்ண தேவையில்லையா, நீ அந்த ஆப் யூஸ் பண்ணி நீ 2 years ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிப்ப அப்படின்னாங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னாக சிரிச்சுட்டே சொன்னாங்களா. ஆமாம் மேம், ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, ஸோ நான் வந்து ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிடுவேன் அந்த ஆப் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே நீ ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க, உனக்கு என்னென்ன 2019 முடிச்சிருக்க, ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் ஐடியா இருக்கா அப்படிங்கன்னா, நான் அந்த மாதிரி டிபிஎம்எஸ் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன், ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் எதுனாலும் கேளுங்க அப்படின்னோடனே. அப்படியா, டிபிஎம்எஸ்னோடனே டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதான் கான்செப்ட்டு, நான் வந்து மிந்த்ராவில் அதில் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னோடனே. அப்படியா, அங்கே என்ன ஒர்க் பண்ணேன்னு சொல்லி ஸோ அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணேன்னா அதை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் காட்டினாங்க. அந்த இமேஜ் என்னென்னா, ஒரு பெரிய ஓஷன் இருந்துச்சு, அந்த ஓஷனுக்கு கீழே சிலபஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு இமேஜ் காட்டினாங்க. அந்த இமேஜ் வந்து ஒரு ரிவர் காட்டி அதில் வந்து ஹவு மச் ஐ ஸ்டடி. ஓகே, ஃபஸ்ட்டு ஓஷன், அதில் சிலபஸ், செகண்டு ஒரு ரிவர், அதில் ஹவு மச் ஐ ஸ்டடி, அப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் வந்து ஹவு மச் ஐ ரிமெம்பர், அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு காஃபி கப்பில் தண்ணி ஊற்றி ஹவு மச் ஐ ரைட் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் மாதிரி ஒரு பேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த இமேஜை காட்டி இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது சொல்லு அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் இந்த ட்ரிப்பெல்லாம் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ டக்குன்னு ஓகே ட்ராவல் ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம அதை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி மேம் நான் எப்போயுமே ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நான் வந்து நிறையா பிளான் பண்ணுவேன், ஸோ அது பண்ணலாம் இது பண்ணலாம், இங்கே இந்த ஊர் போனால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குல்ல, இதுதான் வந்து சிலபஸ் அப்படின்னு. அடுத்து ஹவு மச் ஐ ஸ்டடி வந்து அந்த ஊரில் எனக்கு என்ன பிடிக்குமோ, அந்த ஊரில் எனக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ அதெல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்பேன், அது வந்து ஹவு மச் ஐ ஸ்டடி. ஹவு மச் ஐ ரிமெம்பர் வந்து ஒன்ஸ் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது, அதை வச்சு நம்மளால் ஆக்சுவலாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து ஹவு மச் ஐ ரிமெம்பர். அப்புறம் ஹவு மச் ஐ ரைட் இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து முடித்த பிறகு நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதுதான் வந்து ஹவு மச் ஐ ரைட் இந்த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியா ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி மேனேஜ்மெண்ட் சைடு சொல்லுவாங்கன்னா, இதே தான் நான் குரூப் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதே நான் பண்ணியிருக்கேன், பண்ணி வந்து கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா. இதே வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் நீ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நீனே வந்து குரூப் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா ஹவு மச் ஐ ரைட் இருக்குல்ல, அது எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், அஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமில் என்ன எழுதுகிறோமோ அதே போதும் தான். சப்போஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம திருப்பி வந்து எல்லா ப்ராசஸும் போய் இன்னும் எக்ஸாமை நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அது முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அதுதான் சார் வந்து அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி 2 years படிக்கும்போது இங்கே வந்து பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, கிளப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இப்படி நிறையா இருக்குது, பட் மோஸ்ட்டாக வந்து அகாடமிக்ஸ் தான். அகாடமிக்கில் நீ ஒரு செர்டன் லெவல் ஆஃப் மார்க் எடுக்கணும், அந்த மார்க் எடுத்தால் தான் உன்னால் பிளேஸ்மெண்ட்ஸே வந்து நீ என்ன தான் சூப்பரான கம்பெனியில் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கிட்டா கூட அகாடமிக்ஸில் மினிமம் கட் ஆஃப் நீ வந்து எடுத்தால் தான் நீ உனக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டே போட எலிஜிபிள் ஆகும் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் இல்லை சார் நான் நல்லா படிச்சுனேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மேம் வந்தாங்க, இந்த சாரோட கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மேம் வந்து ஜென்ரல் ஜிகே பற்றி கேட்டாங்க. ஸோ ரீசெண்டாக டூரிசமில் உனக்கு தெரிஞ்ச நியூஸ் சொல்லு அப்படின்னோடனே நான் ஆப்வியஸாக அந்த மால்தீவ்ஸ் இஷ்யூ தான் மேம் போயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஓகே அப்படின்ட்டாங்க. அது சொல்லி முடித்தோடனே மால்தீவ்ஸோட கேபிட்டல் கேட்டாங்க. டக்குன்னு கிளிக்கே ஆகலை அந்த நேரத்தில், நம்ம ஏதோ எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன்னு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு மால்தீவ்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரியா இல்லை ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டாங்க. அது யூனியன் டெரிட்டரி அப்படின்ட்டேன். ஓகே, அப்புறம் நீ இந்தியாவில் 5 யூனியன் டெரிட்டரி போனேன்னு இல்லை, எங்கெங்கே போனேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரி, அப்புறம் தமனந்தியூ,
மாஹி, சண்டிகர், அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். லைக் நான் போகும்போது யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. ஸோ இந்த 5 இது போனவுடனே ஓ அப்படியா, ஓ சண்டிகர் தெரியுமில்ல உனக்கு, அதை பற்றி சிறப்புகள் சொல்லு அப்படின்னாங்க. சண்டிகர் வந்து இட்ஸ் அ கேபிட்டல் ஃபார் 2 ஸ்டேட்ஸ், பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்னேன். அப்புறம் இட்ஸ் அ வெல் பிளான்டு சிட்டி அப்படின்னோடனே கரெக்ட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான், ஏன்னா இப்போ அது ஸ்டேட்டாக மாறிடுச்சா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக ஸ்டேட்டான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேம், நான் வந்து 2021 தான் போனேன், அப்போ யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு, இப்போ நிறையா ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ ஸ்டேட் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னோடனே அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு, ஓகே இட்ஸ் அ குட் கான்வர்சேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லி யூ கேன் லீவ் த மீட்டிங் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி தான் போச்சு, ரொம்ப டெக்னிக்கல்லாம் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நான் செல்ஃப் இன்ட்ரோ வச்சு அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் தான் போனனால நல்லா பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த மேம் கொஞ்சம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சார் வந்து ஏதோ இடத்துல டிஸப்பாயிண்ட் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. லெட்ஸ் சி என்ன ஆகுன்ட்டு ரிசல்ட்டு. ஐஎம் வைசாக் ரிசல்ட் வந்து May 20 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஏன்னா ஐஎம் வைசாகோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே இட் ஹேஸ் அ வெயிட்டேஜ் ஆஃப் 48%. ஐஎம் வைசாகோட பிஏ ரவுண்டுக்கு வந்து 48% வெயிட்டேஜ், கேட் ஸ்கோர் வந்து 25, அப்புறம் அந்த 10th 12th எல்லாமே 5, 4 அந்த மாதிரி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2.25 months இருக்கா. ஸோ எனக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துடும். கேட்லேயும் அரௌண்ட் 93. இட்ஸ் அ குட் பர்சன்டேஜ் டு கன்வெர்ட் வைசாக் அஸ் அ ஓபிசி கேண்டிடேட். அதுலேயும் எனக்கு நல்லா மார்க் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நம்பிக்கை வச்சு இவனை எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டா போதும், பிஏயில் நல்லா மார்க் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா எனக்கு 10th 12th கொஞ்சம் வீக்னால நல்ல வேலைக்கு ஐஎம் வைசாக் வந்து அதுக்கு 4 தான் வந்து அதுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க 10th 12th யூஜிக்கு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, கேட் நல்லா பண்ணிட்டேன். இன்டர்வியூ மட்டும் அவங்க நல்லா மார்க் பண்ணிட்டாங்கனாலே கன்ஃபார்ம் ஷார்ட்டாக நல்லா கன்வெர்ட் பண்ணிட முடியும் ஐஎம் வைசாக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜோட வெயிட்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐஎம் வைசாக் தான் வந்து இருக்கிற ஐஎம்ஸ்லேயே வந்து அதிக வெயிட்டேஜ் பர்சனல் இன்டர்வியூ கொடுக்குற ஒரே ஐஎம் வந்து ஐஎம் வைசாக் தான். ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஐஎம் வைசாக் இன்டர்வியூ சூப்பராக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Don't worry, be happy.